வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் வரலாறு பகுதியில தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இது வந்து எக்ஸாம்ல கட்டாயம் கேட்பான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எதுன்னு கேட்டா, ஒண்ணு வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் கேட்டா, ஒண்ணு வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரம் எதுன்னு கேட்டா, நகரம் வந்து இதுதான் பூம்புகார், மதுரை, காஞ்சி. சரிங்களா? பூம்புகார், மதுரை, காஞ்சி. இந்த மூணுமே என்ன தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரங்கள். 3வது பாருங்க, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டா மெசபடோமியா நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் கேட்டா மெசபடோமியா நாகரிகம். அடுத்து பாருங்க, கோவலன் மற்றும் கண்ணகி. 4வது கொஸ்டின், கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர்னு கேட்டா பூம்புகார். கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர் எதுன்னு கேட்டா பூம்புகார். சோழ அரசின் துறைமுகமாக விளங்கியது எதுன்னு கேட்டா பூம்புகார். சோழர் அரசின் துறைமுகமாக விளங்கிய இடம் கேட்டா பூம்புகார். அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றது குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டா பட்டினம்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த 3 நூலும் எப்படின்னா, பூம்புகார் நகர் துறைமுகத்துல சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றுவதை பற்றி குறிப்பிடும் நூல். அடுத்து பாருங்க, புகார் நகரத்தின் சிறப்பை பேசும் நூல். சரிங்களா? அதாவது புகார் நகரத்துல சிறப்பை பேசும் நூல்னு கேட்டா சிலப்பதிகாரம். கண்ணகியின் தந்தை பெயர்னு கேட்டா மாணாய்க்கன். கண்ணகியோட தந்தை பேர் வந்து மாணாய்க்கன். மாணாய்க்கன் என்பதன் பொருள்னு கேட்டா பெரும் கடல் வணிகன். மாணாய்க்கன் என்பதன் பொருள்னு கேட்டா பெரும் கடல் வணிகன். 10வது கொஸ்டின் பாருங்க, கோவலன் தந்தை பேர் எதுன்னு கேட்டா மாசாத்துவான். கோவலனோட தந்தை பேர் வந்து என்ன பேருன்னு கேட்டா மாசாத்துவான். சரிங்களா? 11வது கொஸ்டின் பாருங்க, மாசாத்துவான் என்பதன் பொருள் கேட்டா பெரும் வணிகன். மாசாத்துவான் என்பதன் பொருள் கேட்டா பெரும் வணிகன். அடுத்து பாருங்க, 12வது கொஸ்டின், புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலாக விற்பது தவறு என கருதி பற்றி குறிப்பிடும் நூலும் கேட்டா பட்டினம்பாலை. அந்த புகார் நகர மக்கள் வந்து பொருட்களை கூடுதலாக விற்பது தவறு என குறிப்பிடும் வரும் நூலும் கேட்டா பட்டினம்பாலை. என்னென்ன பொருட்கள் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது வந்து குதிரைகள். கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது வந்து குதிரைகள். தரை வழியாக இறக்குமதியானது கருமிளகு. கருமிளகு வந்து தரை வழியாக இறக்குமதி ஆயிருக்கு. 15வது கொஸ்டின் பாருங்க, வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வந்து தங்கம். வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தங்கம். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வந்து சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதுன்னு கேட்டா சந்தனம். சரிங்களா? 17வது கொஸ்டின் பாருங்க, தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது முத்துக்கள். சரிங்களா? தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதுன்னு கேட்டா முத்துக்கள். கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பவளம். கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு கேட்டா பவளம். ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு கேட்டா உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள் வந்து ஈழத்திலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பூம்புகார் நகர மக்களை வாழ்வினை அறிய உதவும் நூல்னு கேட்டா சிலப்பதிகாரம். இன்னொன்னு கேட்டா பட்டினம்பாலை. பூம்புகார் நகர மக்களின் வாழ்வினை அறிய உதவும் நூல்னு கேட்டா சிலப்பதிகாரம். இன்னொன்னு வந்து பட்டினம்பாலை. அடுத்து பாருங்க, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளமாக விளங்கிய இடம் கேட்டா புகார் தான். கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளமாக விளங்கிய இடம் கேட்டா புகார் நகரம். 22ஆம் கொஸ்டின் பாருங்க, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊருன்னு கேட்டா மதுரை. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் எதுன்னு கேட்டா மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த 23ஆம் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை கேட்டா 49 பேர். சரிங்களா? 24ஆம் கொஸ்டின் பாருங்க, தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் வந்து ஒன்று அகில், இன்னொன்று சந்தனம். தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் வந்து அகில், இன்னொன்று சந்தனம். சரிங்களா? 25ஆம் கொஸ்டின் பாருங்க, பண்டைய இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் கேட்டா ஓவரி. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் கேட்டா ஓவரி. சரிங்களா? 26ஆம் கொஸ்டின் பாருங்க, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் கேட்டா மதுரை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் கேட்டா மதுரை. சரிங்களா? 27வது கொஸ்டின் பாருங்க, மதுரை பற்றிய தகவலை அறிய உதவும் நூல் கேட்டா மேகஸ்தனிஸ் குறிப்பு. சரியா? மதுரை பற்றிய தகவலை அறிய உதவும் குறிப்பு நூல் கேட்டா மேகஸ்தனிஸ் குறிப்பு. மதுரை பற்றிய சாணக்கியர். சரிங்களா? மதுரை பற்றி சாணக்கியருக்கு குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்டா அஸ்த சாஸ்திரம். 28வது கொஸ்டின் வந்து மதுரை பற்றிய சாணக்கியர் குறிப்பிடும் நூல் கேட்டா அஸ்த சாஸ்திரம். மதுரையில் செயல்பட்ட அங்காடி என்ன அங்காடி கேட்டா நாலங்காடி. இந்த நாலங்காடி வந்து பகல் பொழுது செயல்படும் அங்காடி. அல்லங்காடி எதுன்னு கேட்டா இரவு பொழுது செயல்படும் அங்காடி. சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக வருகை தந்த இடம் கேட்டா கடிகை. கடிகை காஞ்சில. சரிங்களா? கடிகை எங்க இருக்குன்னு, கடிகை காஞ்சி. சரிங்களா?
அடுத்து வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யாருன்னு கேட்டா காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர்னு கேட்டா காளிதாசர். கல்வி கரையில காஞ்சி என்று குறிப்பிட்டவர் கேட்டா திருநாவுக்கரசர். கல்வி கரையில காஞ்சி என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டா திருநாவுக்கரசர். 33ஆம் கொஸ்டின் பாருங்க. 7 புனித தலங்களிலும் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டப்பட்டவர் யாருன்னா யுவான் சாங். யுவான் சாங் என்ன சொல்றாங்களாம்? 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டப்பட்டவர். அடுத்து பாருங்க, காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யாருன்னு கேட்டா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டா காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டா காஞ்சிபுரம். அடுத்து பாருங்க, 36ஆவது கொஸ்டின். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது கேட்டா 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டா 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராஜசிம்மன். சரிங்களா? தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்த பௌத்தத்துறை. இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்த பௌத்தத்துறை யாருன்னு கேட்டா மணிமேகலை. சரிங்களா? 38ஆவது கொஸ்டின் பாருங்க. ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம். நகரங்கள் அதோட சிறப்பு பெறுவதுனா, புகார் நகரம் வந்து ஒரு துறைமுக நகரம். மதுரை என்ன பார்த்தீங்கன்னா வணிகம் நகரம் அல்லது வந்து தூங்கா நகரம். காஞ்சி என்பது கல்வி நகரம். சரிங்களா? நம்ம பாருங்க, நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் சம்பந்தமா கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 2023, 24, 25 என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ தமிழ் வீடியோக்கள் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து வரலாறு வீடியோவும் எக்கனாமிக் வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.